ஒருத்தங்களோட ஏழ்மை ஒருத்தங்கள எந்த அளவுக்கு அவமானப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த நான் 11th படிக்கும்போது தாங்க கற்றுக்கிட்டேன். என் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கிடையாதுங்க. அதுக்கு பதில் அவங்க நார்மலான ஒரு ₹200 கால்குலேட்டர் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹1000 கொடுத்த அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்க முடியாத அவங்களோட ஏழ்மை தாங்க. அதை புரிஞ்சுக்காத எங்க மிஸ் எப்பவுமே அவங்கள திட்டி அவமானப்படுத்திட்டு இருப்பாங்கங்க. அது போதாதுன்னு சொல்லி 11th ப்ராக்டிகல் எக்ஸாம் டைம்ல அந்த பொண்ணை திட்டி அவமானப்படுத்தி வெளியே விட்டுட்டாங்கங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அப்பாலஜி லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா தாங்க உள்ள விட்டாங்க. அந்த சம்பவத்த பார்த்ததுலேருந்து எனக்கு தோணுச்சுங்க. காசு இருந்தா தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் என்கிட்ட வந்துட்டுங்க. எல்லாமே இங்க மணி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா நல்லா படிச்சு முன்னேறி செமையா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஆனா அவங்கள அவமானப்படுத்தின அந்த மிஸ் இன்னும் அந்த ஸ்கூல்ல தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்ஸை விட அந்த பொண்ணு டபுள் சேலரி வாங்குறாங்க. இவ்வளோ தாங்க ஒரு மனுஷனோட லைஃப். நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்க மாட்டோங்க. அதனால எல்லாரும் பாசிட்டிவாவே எடுத்துக்கோங்க. அதனால எல்லாருமே லைஃப்ல எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பாசிட்டிவாவே எடுத்துட்டு போற